எவிக்ஷன் ப்ராசஸ வந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க. பிரஜன் ரொம்ப ஓவரா பேசிட்டாரு. வெளிய கூட்டிட்டு போயிட்டு, அவருக்கு இப்படி விளையாடு, அப்படி விளையாட சொல்லியிருப்பாங்க. அப்படி இப்படி சொல்லிக் குடுத்துருப்பாங்கங்கிற மாரிலாம் சொல்றாங்க. எனக்கு அப்படிலாம் தோணல. ஏதோ ஒரு கார் இந்த இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி எண்டிங்ல கார ப்ரமோட் பண்றாய்ங்க. பிக் பாஸ் டீமுக்கு இன்கம் வருதுன்னா, அது ஏன் விடப்பானே? அதனால இந்த கார ப்ரமோட் பண்ணி கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுவோமேன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் ஏஸ்க்கு பேச விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னா, ஆனா நல்லா இருக்கியா. உங்களோட கிரியேஷனும் சூப்பரா இருக்கியா. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு சொல்லி போடுறீங்க பாரு. அடி பொலி அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஃபைனலா கெமிய வீக் பண்ணி கெவி வெளிய பேசி அனுப்பிச்சு விட்டாய்ங்க. அங்கேயும் ஒரு கவுண்ட் அடிச்சிருப்பாப்ல. நம்ம டைட்டில் வின்னர் வினோத், வினோத் அவர்கள் அரோரா போய் சொல்லியிருக்கோம். கெமி நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கெமி. நான் வெளிய வந்து நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு. ஏய் இங்கதான் இருக்கான், வேணா போ வெளியே அப்படின்ற மாதிரி பங்கம் பண்ணிட்டாரு. யாரும் நோட் பண்ணல அத. அப்புறம் விஜய் பார்த்துட்டு சொல்லிருப்பாரு, என்ன என்ன சொன்னீங்க வினோத் அப்படின்னு. சார் இல்ல சார், அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்களா, மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இதோதான் இருக்கா, வேணா மீட் பண்ணனா வெளியே போய் மீட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னேன் சார். இந்த மாதிரி ஃபன் பண்ணிருப்பாரு. சீரியஸ்லி சீசன் 9 கொஞ்சம் ஃபன்னா போகுது, கொஞ்சம் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னா அதுக்கு ஒரே ரீசன் கானா வினோத் அவர்கள் மட்டுமே. சூப்பரா இருக்கு. இப்ப உண்மை